ஓம் சாந்தி. முரளி தேதி 14/2/2026. காலை முரளி பாப்தாதா மதுபன். விசேஷமாக சிவ ஜெயந்திக்கான முரளி. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் சர்வோத்தம சௌபாகியசாலி பிராமண குலத்தின் அலங்காரமாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு சுயம் இறைவனே வாழ்த்துக்களை கொடுக்கின்றார். கேள்வி: தந்தை குழந்தைகளுக்கு சிருஷ்டியினுடைய செய்தியை சங்கமத்தில்தான் சொல்கின்றார், சத்யுகத்தில் சொல்வதில்லை ஏன்? பதில்: ஏனெனில் சத்யுகம் என்பதோ ஆதியின் சமயம். அந்த சமயம் முழு சிருஷ்டியின் செய்தியை, அதாவது உலகின் ஆதி மத்திய அந்திமத்தின் ஞானத்தை எப்படி சொல்வது? எதுவரை சக்கரம் ரிப்பீட் ஆகவில்லையோ அதுவரை செய்தியை சொல்வதென்பது எப்படி முடியும்? சங்கமத்தில்தான் குழந்தைகளாகிய நீங்கள் தந்தை மூலமாக முழு செய்தியையும் கேட்கிறீர்கள். உங்களுக்குதான் ஞானத்தின் 3வது கண் கிடைத்திருக்கிறது. ஓம் சாந்தி. இன்று திரிமூர்த்தி சிவ ஜெயந்தி. எனவே இது பிராமணர்களுக்கான ஜெயந்தி. எனவே சங்கம யுக ஜெயந்தியினுடைய சுபநாள். அநேகர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பாபா ஈஸ்வரிய பிறப்பு உரிமையின் வாழ்த்துக்களை கூட கொடுக்க முடியாது. ஏனெனில் அநேகருக்கு சிவபாபா யார் என்பது தெரியாது. அவரிடமிருந்து என்ன கிடைக்கிறது என்பது தெரியாது. அவர்கள் தந்தையின் வாழ்த்துக்களை என்ன புரிந்து கொள்ள முடியும்? புதிய குழந்தைகள் முற்றிலும் புரிந்து கொள்ள முடியாது. இது ஞானத்தினுடைய நடனம். ஸ்ரீ கிருஷ்ணன் நடனம் ஆடியதாக சொல்லப்படுகிறது அல்லவா? இங்கு குழந்தைகள் ராதே கிருஷ்ணராக ஆகி நடனம் ஆடுகிறார்கள். ஆனால் இது நடனம். ஆனால் இது நடன சம்பந்தப்பட்ட விஷயமே அல்ல. இவரோ அங்கே, அதாவது சத்யுகத்தில் குழந்தை பருவத்தில் இளவரசன் இளவரசியுடன் நடனமாடுவார். குழந்தைகள் தெரிந்திருக்கிறார்கள், இவர் பாப்தாதா. தாத்தா எனில் தாத்தா என்று சொல்லப்படுகின்றது. இந்த தாத்தா ஷரீர ரீதியான தந்தையாக, அதாவது பிராமணர்களுக்கான தந்தையாக இருக்கின்றார். இதுவோ ஆச்சரியமான விஷயம். அந்த தந்தை, அதாவது சிவபாபா ஆன்மீக தந்தையாகவும், இவர், அதாவது பிரம்மா பாபா ஷரீர ரீதியான தந்தையாகவும் பிராமணர்களுக்கு இருக்கின்றார். இதைத்தான் பாப் தாதா என சொல்கின்றோம். தந்தையிடமிருந்து, அதாவது சிவபாபாவிடமிருந்து ஆஸ்தி தாத்தா, அதாவது பிரம்மா பாபா மூலம் கிடைக்கிறது. ஆஸ்தி என்பது தாத்தாவினுடையது. அதாவது பிரம்மா பாபா பிராமணர்களின் தந்தை எனில், அவரின் தந்தையாகிய சிவபாபா பிராமணர்களுக்கு தாத்தா உறவு முறை. அனைத்து ஆத்மாக்களும் சகோதரர்கள் எனும் போது ஆஸ்தி என்பது தந்தையிடமிருந்து கிடைக்கிறது. தந்தை சொல்கின்றார், ஆத்மாக்களாகிய உங்களுக்கு தனக்கென்று சரீரம் இருக்கிறது, தங்களுடைய கர்மேந்திரியங்கள் இருக்கிறது. என்னை நிராகாரமானவர் என்று சொல்லப்படுகின்றது. கண்டிப்பாக எனக்கு சரீரம் வேண்டும். அப்பொழுதே குழந்தைகளுக்கு ராஜயோகத்தை கற்பிப்பேன். அதாவது மனிதனில் இருந்து தேவதையாக, பத்தீத்தத்தில் இருந்து பாவனமாக ஆகுவதற்கான வழியை சொல்வேன். மேலும் அழுக்கான ஆடையை துவைப்பேன். கண்டிப்பாக பெரிய வண்ணானாக இருக்கின்றார். முழு உலகத்தினுடைய ஆத்மாக்கள் மற்றும் ஷரீரங்களை துவைக்கின்றார். ஞானம் மற்றும் யோகத்தின் மூலம் ஆத்மாக்களாகிய நீங்கள் துவைக்கப்படுகிறீர்கள், அதாவது சுத்தம் செய்யப்படுகிறீர்கள். இன்று குழந்தைகள் நீங்கள் வந்துள்ளீர்கள். நாம் ஷிவ் பாபாவிற்கு வாழ்த்துக்கள் கொடுக்க வந்திருக்கின்றோம் என்பதை தெரிந்துள்ளீர்கள். தந்தை பதிலுக்கு சொல்கின்றார்,
நீங்கள் யாருக்கு வாழ்த்துக்கள் கொடுக்கிறீர்களோ அந்த தந்தை கூட குழந்தைகளாகிய உங்களுக்கு வாழ்த்துக்களை கொடுக்கின்றார். ஏனெனில் நீங்கள் மிகுந்த சிறப்புமிக்க சௌபாகியசாலி பிராமண குல அலங்காரமாக இருக்கிறீர்கள். நீங்கள் எத்தனை சிறப்பானவர்களோ அத்தனை தேவதைகள் கூட சிறப்பானவர்கள் கிடையாது. பிராமணர்கள் தேவதைகளை விட உயர்ந்தவர்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை, பிறகு அவர் பிரம்மாவின் உடலில் வருகின்றார். நீங்கள் அவருடைய குழந்தைகள். மிகவும் உயர்ந்ததிலும் உயர்ந்த பிராமணர்களாக ஆகியிருக்கிறீர்கள். பிராமணர்கள்தான் உச்சி குடுமி. அதற்கு கீழே தேவதைகள் இருக்கிறார்கள். அனைவருக்கும் மேலே பாபா இருக்கின்றார். பாபா குழந்தைகளாகிய உங்களை பிராமணிகளாக ஆக்கியிருக்கின்றார். ஸ்வர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுப்பதற்காக இந்த லக்ஷ்மி நாராயணனை பாருங்கள். எத்தனை கோவில்கள் கட்டப்பட்டு இருக்கின்றது. இவர்களுக்காக தலை வணங்குகின்றார்கள். இவர்களும் மனிதர்கள்தான் என்று பாரதவாசிகள் தெரிந்து கொள்ள வேண்டும். லக்ஷ்மி நாராயணர் இருவரும் தனித்தனியானவர்கள். இங்கோ ஒரு மனிதனுக்கு இந்த இரண்டு பெயர்களையும் சேர்த்து வைத்திருக்கின்றார்கள். ஒருவருடைய பெயர் லக்ஷ்மி நாராயணன், அதாவது தன்னை 4 புஜங்கள் கொண்ட விஷ்ணுவாக சொல்லிக் கொள்கிறார்கள். லக்ஷ்மி நாராயணன் ராதா கிருஷ்ணா என பெயர் வைக்கின்றார்கள். எனில் 4 புஜங்கள் என்று ஆகிவிடுகிறது தானே. அந்த விஷ்ணு என்பது சூக்ஷ்ம வதனத்தின் லட்சியம் மற்றும் குறிக்கோள். நீங்கள் இந்த சாக்கார உலகின் விஷ்ணுபுரியில் எஜமானர்களாக ஆவீர்கள். இந்த லக்ஷ்மி நாராயணன் விஷ்ணுபுரியின் எஜமானர்கள். விஷ்ணுவிற்கு 4 புஜங்கள், 2 லக்ஷ்மியினுடையது, 2 நாராயணனுடையது. நாங்கள் விஷ்ணுபுரியின் எஜமானர்களாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம் என்று சொல்வீர்கள். நல்லது. தந்தையின் மகிமைக்கான பாடலை கேளுங்கள். எத்தனை இனிமையான, எத்தனை அன்பான, கள்ளம் கபடமற்ற சிவபகவான். முழு உலகில் ஆரம்பத்திலிருந்து இன்று வரை ஒருவரை தவிர வேறு யாருக்கும் இத்தனை மகிமை என்பது கிடையாது. வரிசை கிரமானம் என்பது இருக்கத்தான் செய்கின்றது. அனைவரை காட்டிலும் அதிகமான சிறப்பான மகிமை உயர்ந்ததிலும் உயர்ந்த பரம்பிதா பரமாத்மாவினுடையது. நீங்கள் அனைவரும் அவரின் குழந்தைகள். நாங்கள் ஈஸ்வரனின் குழந்தைகள் என கூறுகிறீர்கள். ஈஸ்வரனோ ஸ்வர்க்கத்தை படைக்கின்றார். பிறகு நீங்கள் ஏன் நரகத்தில் இருக்கிறீர்கள்? ஈஸ்வரனின் ஜென்மம், அதாவது பிறப்பு என்பது இங்கே ஏற்படுகிறது. கிறிஸ்துவர்கள் நாங்கள் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள் என கூறுவார்கள். நாம் பரம்பிதா பரமாத்மாவின் நேரடி குழந்தைகள் என்பது பாரதவாசிகள் மறந்துவிட்டார்கள். குழந்தைகளை தன்னுடையவர்களாக ஆக்கி பிறகு ராஜ்ய பாக்கியத்தை கொடுப்பதற்காக தந்தை இங்கே வந்திருக்கின்றார். இன்று தந்தை நல்ல முறையில் புரிய வைக்கின்றார். ஏனெனில் புதியவர்கள் கூட அநேகர் இருக்கிறார்கள். இவர்களுக்கு புரிந்து கொள்வது கடினம். ஆம், பிறகும் கூட, அதாவது புரிந்து கொள்வது கடினமாக இருந்தாலும் கூட ஸ்வர்கவாசி ஆகுவார்கள். ஸ்வர்க்கத்தில் சூரியவம்சி ராஜா ராணியும் இருக்கிறார்கள். பணியாளர்களும் கூட இருக்கிறார்கள். பிரஜைகளும் கூட இருக்கிறார்கள். அதில் சிலர் ஏழை, சிலர் செல்வந்தர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கும் கூட பணியாளர்களும் இருப்பார்கள். முழு ராஜதானியும் இங்கே நிறுவப்பட்டு கொண்டு இருக்கிறது. இது வேறு யாருக்கும் தெரியாது. அனைவரின் ஆத்மாக்களும் தமோ பிரதானமாக இருக்கின்றது. ஞானத்தின் 3வது கண் யாருக்கும் கிடையாது. இப்போது தந்தையின் மகிமையை கேட்டீர்கள். இவர் அனைவருடைய தந்தை.
பகவான் தந்தை என்று சொல்கின்றோம். எல்லையற்ற சுகம் கொடுக்கக்கூடிய தந்தை. இதே பாரதத்தில்தான் எல்லையற்ற சுகம் இருந்தது. லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் இருந்தது. இந்த லக்ஷ்மி நாராயணன் சிறு வயதில் ராதா கிருஷ்ணராக இருக்கிறார். பிறகு லக்ஷ்மி நாராயணன் என்று பெயர் வைக்கப்படுகிறது. இந்த பாரதத்தில் 5000 வருடங்களுக்கு முன்பு தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது. லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யத்தை தவிர வேறு எவருடைய ராஜ்யமும் இருக்கவில்லை. வேறு எந்த கண்டமும் இருக்கவில்லை. லக்ஷ்மி நாராயணன் இதற்கு முந்தைய பிறவியில் எப்படிப்பட்ட கர்மம் செய்திருந்தார்கள் என்பதை இப்போது பாரதவாசிகள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி பிர்லாவுக்கு சொல்கின்றார்கள், அதாவது எப்படிப்பட்ட கர்மம் செய்திருந்தால் இத்தனை செல்வந்தனாக ஆகியிருப்பார் என்று. முந்தைய பிறவியில் தானம் புண்ணியம் செய்திருப்பார் என்று கண்டிப்பாக சொல்வார்கள். சிலரிடம் நிறைய செல்வம் இருக்கிறது, சிலருக்கு உண்ணுவதற்கும் எதுவும் கிடைப்பதில்லை. ஏனெனில் அப்படிப்பட்ட கர்மம் செய்திருக்கின்றார்கள். கர்மம் என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள் தானே? கர்மம் அக்கர்மம் விக்கர்மத்தினுடைய கதியை கீதையில் பகவான் சொல்லியிருந்தார். அவருடைய மகிமையை கேட்டோம். சிவ பகவான் ஒருவர்தான், மனிதர்களை பகவான் என்று சொல்வதில்லை. இப்பொழுது தந்தை எங்கே வந்திருக்கின்றார்? புரிய வைக்கப்படுகிறது. அதாவது கண் முன்னே மகாபாரத சண்டை நின்று கொண்டு இருக்கிறது. எனவே இனிமையிலும் இனிமையான தந்தை புரிய வைக்கின்றார். இவரை துக்கத்தில் அனைவரும் நினைவு செய்கின்றார்கள். சுகத்தில் எவரும் நினைப்பதில்லை. ஸ்வர்க்கத்தில் துக்கம் என்பது இல்லாமல் இருந்தது. அங்கே தந்தையிடமிருந்து பெற்ற ஆஸ்தி இருந்தது. 5000 வருடங்களுக்கு முன்பு எப்பொழுது சிவபாபா வந்திருந்தாரோ அப்போது பாரதத்தை ஸ்வர்க்கமாக ஆக்கினார். இப்பொழுது நரகமாக இருக்கிறது. ஸ்வர்க்கம் ஆக்குவதற்காக தந்தை வந்திருக்கின்றார். உலகத்தினருக்கோ இது தெரியக்கூட இல்லை. நாங்கள் எல்லோரும் குருடர்கள். குருடர்களுக்கு ஊன்றுகோலான பிரபுவே வாருங்கள், வந்து கண்களை தாருங்கள் என்று சொல்கின்றார்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானத்தின் 3வது கண் கிடைத்திருக்கிறது. ஆத்மாக்களாகிய, அதாவது ஷரீரமற்ற நாம் எங்கே இருக்கின்றோமோ அது சாந்தி தாமம். தந்தையும் கூட அங்கேதான் இருக்கின்றார். ஆத்மாக்களாகிய நீங்களும் மேலும் நானும், அதாவது சிவபாபா மற்றும் பிரம்மா பாபாவின் ஆத்மா அங்கே வசிக்கின்றார்கள். இவருடைய ஆத்மாவை பார்த்து, அதாவது பிரம்மா பாபாவின் ஆத்மாவை பார்த்து சொல்லப்படுகின்றது. அதாவது ஆத்மாக்களாகிய உங்கள் அனைவரின் தந்தையாகிய நான் இங்கே, அதாவது சாந்தி தாமத்தில் இருக்கின்றேன். நீங்கள் மறு ஜென்மத்திற்கான பங்கை நடிக்கிறீர்கள். நான் நடிப்பதில்லை. நீங்கள் விஸ்வத்திற்கு எஜமானர்கள் ஆகுகின்றீர்கள். நான் ஆகுவதில்லை. உங்களுக்கு 84 பிறவிகள் எடுக்க வேண்டி இருக்கிறது. குழந்தைகளே, நீங்கள் உங்களுடைய ஜென்மங்களை பற்றி தெரிந்திருக்கவில்லை என உங்களுக்கு புரிய வைத்திருந்தேன். 84 லட்ச ஜென்மங்கள் என்று சொல்லப்படுகிறது. இது பொய்யான விஷயங்கள். நான் ஞானக்கடல், பதீத பாவனனாக இருக்கின்றேன். எப்பொழுது எல்லோரும் பதீத்தமாகின்றார்களோ அப்பொழுதுதான் வருகின்றேன். அப்பொழுதுதான் வந்து சிருஷ்டியின் ஆதி மத்திய அந்திமத்தின் ரகசியத்தை புரிய வைத்து திரிகாலதர்ஷியாக ஆக்குகின்றேன். முதலில் மனிதன் எப்படி படைக்கப்பட்டான் என்று அநேகர் கேட்கின்றார்கள். பகவான் சிருஷ்டியை எப்படி படைப்பான்? ஒரு சாஸ்திரத்தில் கூட காட்டப்பட்டுள்ளது. அதாவது பிரளயம் ஏற்பட்டு பிறகு அரச மரத்தின் இலையில்
குழந்தை அதாவது ஸ்ரீ கிருஷ்ணர் வந்தார். தந்தை சொல்கின்றார், அப்படிப்பட்ட விஷயங்கள் எதுவும் கிடையாது. இது எல்லையற்ற டிராமா. பகல் என்பது சத்யுகம் திரேதாயுகம், இரவு என்பது துவாபர யுகம் கலியுகம். குழந்தைகள் தந்தைக்கு வாழ்த்துக்கள் கொடுக்கின்றார்கள். தந்தை சொல்கின்றார், தத்தத்துவம் நீங்களே, அதுவே நீங்கள். நீங்கள்தான் 100% துர்பாகியசாலியிலிருந்து 100% சௌபாகியசாலியாக ஆகியிருக்கிறீர்கள். நீங்கள் பாரதவாசிகள்தான் அப்படி சௌபாகியசாலியாக இருந்தீர்கள். ஆனால் உங்களுக்கு தெரியாது. தந்தை வந்து சொல்கின்றார், நீங்கள் உங்களுடைய பிறவிகளை பற்றி அறிந்திருக்கவில்லை. நான் வந்து சொல்கின்றேன், நீங்கள் 84 பிறவிகள் எடுத்துள்ளீர்கள். தந்தை சங்கமத்தில் உங்களுக்கு முழு சிருஷ்டியின் செய்தியை சொல்கின்றார். சத்யுகத்தில் சொல்வேனா என்ன? எந்த சமயத்தில் சிருஷ்டியின் ஆதி மத்தியம அந்திமம் என்பது ஏற்படவில்லையோ அப்போது அதை பற்றிய செய்தி எப்படி புரிய வைப்பது? நான் வருவது அந்திமத்தில், அதாவது முடிவில், கல்பத்தினுடைய சங்கம யுகத்தில். சாஸ்திரங்களில் எழுதப்பட்டுள்ளது, ஒவ்வொரு யுகத்திலும் இறைவன் அவதரிக்கின்றார். ஸ்ரீ கிருஷ்ண பகவானுடைய வாக்கியம் என கீதையில் எழுதப்பட்டுள்ளது. அனைத்து தர்மங்களை சார்ந்தவர்களும் ஸ்ரீ கிருஷ்ணரை பகவானாக ஏற்றுக்கொள்வார்களா என்ன? பகவான் என்பவரோ நிராகாரமானவர் இல்லையா? அவர் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை. தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவரும் சகோதரர்கள். பரமாத்மாவை சர்வ வியாபி என்று சொல்லும்போது அனைவரும் தந்தை, அதாவது அனைவருக்குள்ளும் பரமாத்மா என்றாகிவிடுகிறது. தந்தைக்கு ஒருபோதும் ஆஸ்தி கிடைக்கிறதா என்ன? ஆஸ்தி என்பது குழந்தைகளுக்கு கிடைக்கிறது. ஆத்மாக்கள் நீங்கள் எல்லோரும் குழந்தைகள். கண்டிப்பாக தந்தையின் ஆஸ்தி வேண்டும். எல்லைக்கு உட்பட்ட ஆஸ்தி மூலம் நீங்கள் திருப்தி அடையவில்லை. எனவே உங்களுடைய கருணை மூலமாக வலிமையான சுகம் கிடைத்திருந்தது. எனவே உங்களுடைய கருணை மூலமாக வலிமையான சுகம் கிடைத்திருந்தது என அழைக்கின்றீர்கள். பிறகு ராவண ராஜ்யத்தின் மூலம் இப்போது துக்கம் கிடைப்பதால் அழைக்க ஆரம்பித்துள்ளீர்கள். அனைத்து ஆத்மாக்களும் அழைக்கின்றார்கள். ஏனெனில் துக்கம். அதனால் நினைவு செய்கின்றார்கள், தந்தையே வந்து சுகத்தை கொடுங்கள் என்று. இப்போது இந்த ஞானத்தின் மூலம் சொர்க்கத்தின் எஜமானர்களாக ஆகின்றீர்கள். உங்களுக்கு சத்கதி ஏற்படுகிறது. எனவே அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளல் ஒரு தந்தை என்று புகழ் பாடப்படுகிறது. இப்போது அனைவரும் துர்கதியில், அதாவது துக்கமான நிலையில் இருக்கிறார்கள். பிறகு அனைவருக்குமான சத்கதி ஏற்படும். இந்த லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் இருந்தது. அப்போது நீங்கள் ஸ்வர்க்கத்தில் இருந்தீர்கள். மற்ற அனைவரும் முக்திதாமத்தில் இருந்தார்கள். இப்போது நாம் தந்தை மூலமாக ராஜயோகத்தை கற்கின்றோம். தந்தை சொல்கின்றார், கல்பத்தின் சங்கமத்தில் நான் உங்களுக்கு படிப்பிக்கின்றேன். மனிதனிலிருந்து தேவதையாக ஆக்குகின்றேன். போது குழந்தைகளாகிய உங்களுக்கு சிவராத்திரி எப்பொழுது ஏற்படுகிறது என்ற அனைத்து ரகசியங்களையும் புரிய வைக்கின்றேன். இதை தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தது? சிவபாபா எப்பொழுது வந்தார்? எதுவும் தெரியாது. அப்படியெனில் கல் புத்திதானே. இப்பொழுது நீங்கள் தங்க புத்தியாக ஆகிறீர்கள். பாரதம் தங்க புத்தியாக, அதாவது தங்க யுகமாக இருந்தது. லக்ஷ்மி நாராயணரை பகவான் பகவதி என்று சொல்கின்றார்கள். அவர்களுக்கு அந்த ஆஸ்தியை கொடுத்தது பகவான். மீண்டும் கொடுத்து கொண்டு இருக்கின்றார். உங்களை மீண்டும் பகவான் பகவதியாக ஆக்கிக் கொண்டு இருக்கின்றேன். இது
உங்களுடைய அநேக பிறவிகளுடைய கடைசி பிறவி. தந்தை சொல்கின்றார், விநாசம் கண் முன்னால் நிற்கின்றது. இதைதான் ருத்ர ஞான யஜ்யம் என்று சொல்கின்றோம். அங்கே, அதாவது உலகில் உள்ள அனைத்து யஜ்யத்திற்கும் ஸ்தூல பொருட்களாகும். இங்கே ஞானத்தினுடைய விஷயமாகும். இங்கே தந்தை வந்து மனிதர்களை தேவதைகளாக ஆக்குகின்றார். நீங்கள் சிவபாபாவின் வருகைக்கு வாழ்த்துக்கள் கூறுகிறீர்கள். பாபா அதற்கு பதிலாக சொல்கின்றார், நான் என்ன தனியாகவா வருகின்றேன்? எனக்கும் கூட ஷரீரம் வேண்டும். பிரம்மா உடலில் வரவேண்டியதாக இருக்கிறது. முதலில் சூக்ஷ்ம வதனத்தை படைக்க வேண்டி இருக்கிறது. அதனால் இவரிடத்தில் பிரவேசமாகின்றேன். இவரோ பத்தீத்தமாக இருந்தார். 84 பிறவிகள் எடுத்து பத்தீத்தமாக ஆகியிருக்கின்றார். அனைவரும் அழைத்திருந்தீர்கள். இப்போது தந்தை சொல்கின்றார், நான் மீண்டும் குழந்தைகளாகிய உங்களுக்கு ஆஸ்தியை கொடுக்க வந்திருக்கின்றேன். தந்தைதான் பாரதத்திற்கு ஸ்வர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுக்கின்றார். ஸ்வர்க்கத்தை படைக்கக்கூடிய தந்தை கண்டிப்பாக ஸ்வர்க்கத்தின் பரிசை தானே தருவார். இப்பொழுது நீங்கள் ஸ்வர்க்கத்தின் எஜமானர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். இது பாடசாலை. மனிதர்களை எதிர்காலத்தில் 21 பிறவிக்காக தேவதை ஆக்கக்கூடியது. நீங்கள் ஸ்வர்க்கத்தின் எஜமானர்களாக ஆகிக் கொண்டே இருக்கிறீர்கள். 21 பிறவிகளுக்கு நீங்கள் சுகத்தை பெறுகிறீர்கள். அங்கே திடீர் மரணம் என்பது ஏற்படாது. எப்பொழுது ஷரீரத்தின் ஆயுள் முடிவடைகிறதோ அப்பொழுது சாட்சாத்காரம் ஏற்படும். ஒரு ஷரீரத்தை விட்டு மற்றொன்று எடுப்பீர்கள். பாம்பின் உதாரணம், அதாவது சட்டையை உரிப்பதாக கூட இருக்கிறதல்லவா? குழந்தைகளாகி நீங்கள் தந்தைக்கு வாழ்த்துக்களை கொடுக்கிறீர்கள். தந்தை பிறகு உங்களுக்கு வாழ்த்துக்களை கொடுக்கின்றான். நீங்கள் இப்பொழுது துர்பாகியசாலியிலிருந்து சௌபாகியசாலியாக ஆகிக் கொண்டே இருக்கிறீர்கள். பத்தீத்த மனிதனிலிருந்து பாவன தேவதையாக ஆகிறீர்கள். சக்கரம் சுற்றுகின்றது இல்லையா? குழந்தைகளாகிய உங்களுக்கு இதை நான் புரிய வைக்க வேண்டும். பிறகு அது மறைந்து போய்விடும். சத்யுகத்தில் ஞானத்திற்கான அவசியம் இருக்காது. இப்பொழுது நீங்கள் துர்கதியில் இருக்கிறீர்கள். அதனால்தான் இந்த ஞானத்தின் மூலம் சத்கதி கிடைக்கின்றது. தந்தைதான் வந்து ஸ்வர்க்கத்தை நிறுவுகின்றார். அனைவரின் சத்குரு ஒருவர் மட்டுமே. மற்றபடி பக்தி மார்க்கத்தில் கர்ம காண்டத்தின், அதாவது சடங்குகள், யாகங்கள் பற்றிய வேதத்தின் ஒரு பகுதி மூலம் எவருக்கும் சத்கதி ஏற்படாது. அனைவரும் ஏணிப்படியில் இறங்கிதான் ஆக வேண்டும். பாரதம் சதோ பிரதானமாக இருந்தது. பிறகு 84 பிறவிகள் எடுக்க நேரிட்டது. பிறகு இப்பொழுது நீங்கள் ஏற வேண்டும். நம்முடைய வீடான முக்தி தாமத்திற்கு செல்ல வேண்டும். இப்பொழுது நாடகம் முடிவடைகின்றது. இந்த பழைய உலகம் முடிவடைந்து போய்விட்டது. பாரதத்தை அழிவற்ற கண்டம் என சொல்லப்படுகின்றது. தந்தையின் ஜென்மஸ்தானம், அதாவது பிறப்பிடம் பாரதம் ஒரு பொழுதும் அழியாது. நீங்கள் சாந்தி தாமம் சென்றுவிட்டு பிறகு வருவீர்கள். வந்து ராஜ்யம் செய்வீர்கள். பாவனம் மற்றும் பத்தீத்தம் என்று பாரதத்தில்தான் ஏற்படுகிறது. 84 பிறவிகள் எடுத்து எடுத்து பத்தீத்தமாகின்றீர்கள். யோகியிலிருந்து போகியாக ஆகின்றீர்கள். இது கொடூரமான நரகம், மகான் துக்கத்திற்கான சமயம். இப்பொழுதோ நிறைய துக்கம் வரவேண்டி இருக்கிறது. அநியாயமாக இரத்த களரியின் விளையாட்டு நடைபெறும். அமர்ந்தவாறே குண்டுகளை போடுவார்கள். நீங்கள் என்ன குற்றம் செய்தீர்கள்? காரணமின்றி அனைவருக்குமான விநாசம் ஏற்பட்டுவிடும். விநாசத்தின் சாட்சாத்காரம் என்பது குழந்தைகள் செய்துள்ளார்கள். இப்பொழுது நீங்கள் சிருஷ்டி சக்கரத்தின் ஞானத்தை தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களிடம் ஞானத்தின் வாள் என்பது உள்ளது. ஞான ஆயுதம் இருக்கிறது.
பிரம்மாவின் முக வம்சாவளி பிராமணர்கள். பிரஜாபிதா கூட தந்தையாக இருக்கின்றார். கல்பத்திற்கு முன்பு கூட இவர் வாய் மூலமாக வம்சம், அதாவது முக வம்சாவளி படைக்கப்பட்டு இருந்தது. தந்தை சொல்கின்றார், நான் கல்பமாக வருகின்றேன். இவரிடத்தில் பிரவேசமாகி உங்களை முக்க வம்சாவளியாக ஆக்குகின்றேன். பிரம்மா மூலமாக ஸ்வர்க்கத்தின் ஸ்தாபனையை செய்விக்கின்றேன். ஸ்வர்க்கத்திற்கு எதிர்காலத்தில் தான் செல்வீர்கள். சீச்சி, உலகம் என்பது அழிந்து போக வேண்டும். எல்லையற்ற தந்தை வருவதே புதிய உலகை படைப்பதற்காக. தந்தை சொல்கின்றார், நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு உள்ளங்கையில் ஸ்வர்க்கத்தை கொண்டு வந்துள்ளேன். உங்களுக்கு எந்த சிரமத்தையும் கொடுப்பதில்லை. நீங்கள் அனைவரும் திரௌபதிகள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக தந்தையின் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக குழந்தையின் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: தேவதைகளை விட நீங்கள் சர்வ உத்தம பிராமணர்கள். இந்த ஆன்மீக போதையில் இருங்கள். ஞானம் மற்றும் யோகத்தின் மூலம் ஆத்மாவை சுத்தமானதாக ஆக்குங்கள். இரண்டாவது, அனைவருக்கும் ஷிவ் பாபாவுடைய அவதாரத்திற்கான வாழ்த்துக்கள் கொடுக்கப்பட வேண்டும். தந்தையின் அறிமுகத்தை கொடுத்து பத்தீத்தத்திலிருந்து பாவனமாக ஆக்குங்கள். ராவணன் எதிரியிடமிருந்து விடுதலை பெறுங்கள். வரதானம்: விஸ்தாரத்தினுடைய வண்ணமயமான, அதாவது கலர்ஃபுல் விஷயங்களில் இருந்து தன்னை ஒதுக்கிக் கொண்டு கடினமானதை இலகுவானதாக ஆக்கக்கூடிய சகஜ யோகி ஆகுக. விஸ்தாரத்தினுடைய வண்ணமயமான, அதாவது கலர்ஃபுல் விஷயங்களில் இருந்து தன்னை ஒதுக்கிக் கொண்டு கடினமானதை இலகுவானதாக ஆக்கக்கூடிய சகஜ யோகி ஆகுக. விளக்கம்: எப்பொழுது தந்தையை பார்ப்பதற்கு பதிலாக விஷயங்களை பார்க்கிறீர்களோ அப்பொழுது அநேக கேள்விகள் உங்களுக்குள் உற்பத்தியாகின்றன. மேலும் சகஜமான விஷயம் கூட கடினமானதாக அனுபவம் ஆக தொடங்குகிறது. ஏனெனில் விஷயங்கள் என்பது மரம், மேலும் தந்தை என்பவர் விதை. விஸ்தாரத்தில் செல்பவர்கள் எப்பொழுதும் மரத்தை கையில் எடுக்கின்றார்களோ அப்பொழுது தந்தையை ஒதுக்கிவிடுகின்றார்கள். பிறகு விஸ்தாரம் என்பது ஒரு சிறையாக ஆகிவிடுகின்றது. இதில் மாட்டிக்கொள்கிறார்கள். விஷயங்களுடைய விஸ்தாரத்தில் வண்ணமயமான விஷயங்கள் இருக்கின்றன. அது தன் பக்கம் இருக்கின்றது. எனவே விதைரூப தந்தையின் நினைவு மூலமாக புள்ளி வைத்துவிட்டு அதனிடம் இருந்து தன்னை ஒதுக்கிக் கொள்ளுங்கள். அப்பொழுது சகஜ யோகி ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன்: நான் மற்றும் எனது என்ற கலவையை, அதாவது கலப்பு உலோகத்தை அழித்து விடுவதுதான் உண்மையான தங்கம் ஆகுவது. நான் மற்றும் எனது என்ற கலவையை, அதாவது கலப்பு உலோகத்தை அழித்து விடுவதுதான் உண்மையான தங்கம் ஆகுவதாகும். அவ்யக்த சமிகை: ஒற்றுமை மற்றும் நம்பிக்கை எனும் சிறப்புகள் மூலம் வெற்றி நிரம்பியவராகுக. இப்பொழுது நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒருமித்த கருத்துடன், அதாவது ஏகமத் சேவையினுடைய எந்த ஒரு காரியத்தையும் பிரமாதமாக செய்வதன் மூலம் முன்னேறி செல்லுங்கள். ஒவ்வொரு பிராமண ஆத்மாவின் சகயோகத்தின் மூலம் சுப ஆசைகள், சுப பாவனை, அதாவது சுபமான மனப்பான்மை மூலம் சேவைகளின் சிறப்பான கொண்டாட்டத்தை கொண்டாடுங்கள். எங்கும் செல்ல முடியவில்லை, உடல்நிலை சரியில்லை எனில் வீட்டில் அமர்ந்தவாறே இந்த சேவையை செய்யுங்கள். சுப ஆசை, சுப பாவனை. சேவையில் கண்டிப்பாக சகயோகியாகுங்கள். அப்பொழுது அனைவரின் சகயோகத்தின் மூலம் சுகமயமான உலகம் உருவாகும். ஓம் சாந்தி.